ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலில் வந்து வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நான் வந்து ரேண்டமான ஒரு ஈவினிங் vlogs வந்து போடலாம் அப்படின்ட்டு. நான் மார்னிங்லேருந்து டே இன் மை லைஃப் போடலான்னா நான் வந்து ஒர்க் அவ்வளோவா பண்ணுறதில்ல இப்போது. ஸோ வந்து நான் ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். அந்த டைமில் எடுத்த வீடியோஸ் எல்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து காஃபி வந்து குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நியூ லான்ச்க்கு வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸ்க்ரன்ச்சீஸ் அப்படிங்கிறதுனால நான் அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்கில் இருந்தேன். நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நான் ஸ்க்ரன்ச்சி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்ஸ்டாவில். ஸோ அதுக்கான நியூ லான்ச் தான் வந்து இது வந்து ஆனிவர்சரி மந்த், செகண்ட் ஆனிவர்சரி மந்த். ஸோ அதுக்காக நியூ லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃபியூ ஃபேப்ரிக்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். அதுதான் வந்து நான் வந்து லான்ச் பண்ணுறதுக்காக ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக எப்பயாச்சும் பண்ணுற ஒர்க்காவது வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ காஃபி குடித்து முடித்ததுக்கப்புறமா நான் வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதுவும் வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். வாங்க பார்க்கலாம். ஆஃப்டர் காஃபி இந்த ஸ்நாக்ஸை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இதெல்லாம் தான் வந்து நியூ ஃபேப்ரிக்ஸ் நான் வாங்கியிருந்தேன், பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நியூ லான்ச்சுக்காக. ஸோ நான் சைஸ் வைஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஃபோட்டோ ஷூட்காக மட்டும் ஒரு பீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியாது என்னால். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன் ஸ்டிச்சிங்க்காக. நான் ஒவ்வொரு பீஸ் மட்டும் ஸ்டிச் பண்ண எடுத்து வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் இந்த ஃபேப்ரிக்ஸ் காட்டியிருப்பேன். இது வந்து ஈவினிங் டைமில் எடுத்ததுனால லைட்டிங் நல்லா இல்லை, பட் வந்து க்யூட்டான பிரிண்ட்ஸ் இருக்கும் இதில். இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஆல்ரெடி வந்து ஒரு பிரிண்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பிரிண்ட்டும் நான் காமிச்சிருப்பேன். இதுவும் க்யூட்டாக இருக்கும். தென் ஸ்டிச்சிங் தேவையான த்ரெட் அண்ட் லேபிள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய ஃபுல் டைம் ஒர்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது. நான் வந்து காலேஜ் படித்தது எல்லாமே இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடியில் வந்து கொஞ்ச நாள் நான் ஒர்க் பண்ணேன், ஒரு 3.5 years. எனக்கு ஐடி ஒர்க்கில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு பிடிச்ச ஃபேஷனில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ப்ரொஃபஷனல் இன் ஃபேஷன் டிசைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது படித்தும் முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு வர கிளைண்ட்ஸ்க்கு நான் வந்து ட்ரெஸ் டிசைன் பண்ணி இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கேன். இன்னமும் என்னோடய ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைம் இன்னும் அமையல. பட் கண்டிப்பாக நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவேன். மீன்வைல் இந்த ஸ்மால் பிஸ்னஸ் வந்து நான் டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரீம் இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் நடக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு அவங்கவுங்க லைஃப்பில் இதை வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்கும் கெரியர் வைஸ். கண்டிப்பாக அதை வந்து கிவ் அப் பண்ணாமல் அது கூட வந்து டச்லேயே இருக்கணும். அவங்கவுங்களுக்கான டைம் அண்ட் சான்சஸ் வர வரைக்குமே வந்து நம்ம ட்ரீமை வந்து கிவ் அப் பண்ணாமல் அதை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் வந்து நிறைவேறும். கன்சிஸ்டன்சி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக வந்து உங்கள் ட்ரீம் வந்து நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னா அதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த நியூ லான்ச்சுக்கு வந்து நான் லான்ச் பண்ண போகிறேன். இந்த 4 பீஸும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அதுதான் இதில் காட்டியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஈவினிங்காக தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோ லைட்டிங்கும் இல்லை. ஸோ வந்து இதில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. சன்லைட்டில் ஃபோட்டோ எடுத்து எடிட் பண்ணி நான் வந்து இன்ஸ்டா பேஜில் வந்து லான்ச் போட்டுருவேன். இதை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வந்து ரொம்ப தூசியாக இருந்தது. நான் க்ளீன் பண்ணி ஒரு 4-5 months இருக்கும். ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் வந்து இந்த ரஃப்பாக வீட்டு ஸ்வீப் பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. டீப் க்ளீன் வந்து அவங்களுக்கும் டைம் இருக்காது ஒர்க்லாம் போகிறதுனால. ஸோ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும்போதே கொஞ்சம் ஒர்க் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இல்லைன்னா இதை பார்க்குறதுக்கு பாலடைஞ்ச பங்களாவில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் மாதிரியே இருக்குது. அதை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே தான் தோணும், மைண்டும் இரிட்டேட் ஆகும். அந்த பிளேஸில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த திங்ஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பிளேஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எல்லாமே பொறுமையாக எடுத்து வச்சிட்ருந்தேன். அதுக்கு எனக்கு 1.5 hour ஆச்சு அது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறதுக்கு.
பழைய வீடியோஸே நிறைய இருக்குது எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் அது எல்லாமே ஓல்டாக இருக்கனால நான் வந்து அது எதுவுமே போஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். அட்லீஸ்ட் ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ண ஷார்ட்ஸாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுவும் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 வீடியோ இருக்குது அந்த ட்ரெஸ் டிசைனிங் வீடியோவே, அதுவும் போஸ்ட் பண்ணணும். கண்டிப்பாக டைம் கிடைக்கிறப்போலாம் நான் எடிட் பண்ணி போஸ்ட் போடுறேன். ஏன்னா இன்ஆக்டிவாக இருந்தால் சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எதுக்கு வீடியோ போடுறதில்ல அப்படின்ட்டு. கண்டிப்பாக நானும் டைம் கிடைக்கிறப்போ வீடியோ எடுத்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நான் போஸ்ட் போடுவேன். எப்பயும் ஒரே மாதிரி ருட்டீன் இருக்கிறதுனால இப்போ கரண்ட்டில் நான் ரொம்ப ஒர்க்கும் பண்ணுறதில்ல. ஸோ அப்போது வந்து உங்களுக்கு கண்டென்ட்டும் பார்க்குறதுக்கு மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நான் எதுவும் எடுத்து அவ்வளோக்கா போடுறதில்ல. ஸோ இதில் வந்து எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. நான் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அகெயின் வந்து திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த திங்ஸையும் க்ளீன் பண்ணிட்டு தான் வச்சுருந்தேன். கரண்ட்டாக அவ்வளோவா நான் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதுனால வீடே அன்ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் க்ளீன் பண்ணி வைக்கணும். எப்படியும் லாங் வீடியோ போட்டால் இப்போதைக்கு எனக்கு வந்து வியூஸ் அவ்வளோவா வந்து போகிறது கிடையாது. பட் பார்க்குறவங்க எனக்கு கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதை மாதிரி நீங்களும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நார்மலான டேஸோட லாக் வந்து ஓகே அப்படின்னா சொல்லுங்கள். நான் அதுவும் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் சில பேருக்கு வந்து நார்மல் ருட்டீன் லாக் பார்க்குறதுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். தென் இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர்ஸ். கரண்ட்டாக வந்து த மாம்ஸ்கோவோட நேச்சுரல் பாடி லோஷனும் ஆரிமி பிராண்ட்லேருந்து பம்ப் ஹைட்ரேட்டிங் க்ரீமும் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஒரு பிளேஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதுவும் நான் ஈவினிங்காகவே மேலே வந்ததுனால டின்னருக்கு கீழே போகணும். ஸோ நான் அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் கிளம்பிட்டேன் ஸ்வீப் பண்ணிவிட்டு. ஸோ நான் ஸ்டிச் பண்ணதை வந்து சன்லைட்டில் தான் ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அடுத்த நாள் தான் நான் எடுத்தேன் மார்னிங்காக. ஸோ அவ்வளோதான் அன்னைக்கூட ஈவினிங் வந்து இந்த 2 ஒர்க்கோடையே முடிஞ்சிருச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பிளேஸை பார்க்குறப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் டின்னர் சாப்பிட்டுட்டு அந்த டே எண்ட் பண்ணியாச்சு. இது வந்து அடுத்த நாளோட ஈவினிங். நான் அந்த டைமில் வந்து ரொம்ப வெயில் அடிச்சுட்டே இருந்ததுனால நான் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் எந்த ஒர்க்குமே பண்ணலை. ரொம்ப டயர்டாக இருந்ததான் நான் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். ஈவினிங் தான் ஏதாவது ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால ஈவினிங் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதுலேயும் லைட்டிங் ப்ராப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி வந்து பன்னீர் வந்து சும்மா ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நானும் அத்தையும் சாப்பிட்டோம். அது என்னமோ எனக்கு என்னோடய சைஸை விட 2 சைஸ் அதிகமாக இருக்க டிஷர்ட் போட்டால் தான் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த சம்மரில் எனக்கு அப்படி தான் கம்ஃபர்ட்டாக இருக்குது. இது என்ன லூஸாட்ட ஏதோ போட்டுட்ருக்க அப்படின்னு நினச்சிக்காதுங்க. ஜஸ்ட் ஒரு கம்ஃபிக்காக. கண்டிப்பாக இந்த சம்மரில் வந்து கிச்சனில் நின்று சமைக்கிறவங்களுக்குலாம் சல்யூட் தான் அடிக்கணும். பிகாஸ் நான் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் அதை வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கே ஓவராக வேர்த்து கொட்டிருச்சு. அம்மா அத்தை எல்லாம் வந்து மணிக்கணக்கில் நின்று சமைக்கிறாங்க காலையிலேயே. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஜஸ்ட் பன்னீர் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக டோஸ்ட் மாதிரி மட்டும் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது ஒரு டிஷ்ஷாலாம் கன்சிடர் பண்ணிக்க வேணாம். அதை சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து நான் ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் நேரம் அப்புறம் வந்து ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். தென் ஃப்ரீ டைமில் வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி பண்ண ட்ராயிங்ஸ். சும்மா கைக்கு வந்தது ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன். சம் டிசைனிங், அந்த ட்ரெஸ் டிசைனிங் இல்லுஸ்ட்ரேஷனும் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு ரொம்ப போர் அடித்தா நான் வந்து இந்த மாதிரி ட்ரா ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன். டூடுல் ஒர்க் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போது கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்க ட்ராயிங் வந்து இது முடித்ததுக்கப்புறமா நான் காட்டுறேன். இதுக்கப்புறம் அந்த ஈவினிங் எனக்கு அப்படியே போயிடுச்சு. யூஸ்வலாக டின்னர் சாப்பிட்டுட்டு அந்த டே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்காக எடிட்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதுவும் நான் அப்படியே கேப்சர் பண்ணேன். ஸோ அவ்வளோதான் இந்த ரேண்டம் டேஸோட லாக் முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.